அப்படி இல்ல இங்க உங்க பெட்ல சேர்த்துருக்கோம் கூட ஒரு ஆள் வச்சுக்கிறான் அப்படின்னப்பல வேண்டாம். ஒரு 21 நாள் தான் இருக்க போறேன் மொத்தமே. ஆமா, அது முடிஞ்சுனா இருந்து அப்படியே வீட்டு கொண்டு போயிருவீங்க. இங்க எதுவும் வச்சுட்டு அப்படி இடம் இது இல்ல. வர்ற ஜனங்களை வந்து குணப்படுத்தி அனுப்பணும். குணப்படுத்தி அனுப்புற நிலையில இருந்தாக்க இதையும் குணப்படுத்திடலாம். டைம் முடியுதுன்னு அர்த்தம். போட்டு போங்க. ஏன்னா என்னுடைய நாடியிலே பாத்துருவேன். அதுதான் ஒரு பாடல எழுதுனேன் இல்லையா? நாடி துடிப்பினிலே நாட்டம் கண்டு கை நாடி நரம்பின் ரத்த ஓட்டம் கண்டு கை நாடி நரம்பின் ரத்த ஓட்டத்தால் நோய் என்னதென்று அறிந்தது சித்தாந்தம். நிச்சயமா நிச்சயமா அருமையா. அப்படிப்பட்ட சூழ்நிலையில சித்தர்கள் எழுதி வச்சதை வச்சு நம்ம பார்த்திடலாம், கலையை பார்த்திடலாம். இதுதான் உண்மையா வைத்தியத்துக்கு உண்டான அடையாளங்கள். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில சித்தர்களை வணங்குவோம். சித்தர்கள் நல்ல முறையில் நமக்கு வழி வைப்பாங்க. இன்னும் நிறைய மக்களுக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு. தனி உருவம் மூலியமா உலகத்துல இருக்கக்கூடிய தனி உருவனா இருந்து நீங்க அவ்வளவுதான். தனி உருவனாக இருந்துருவேன் கடைசி வரைக்கும். நிச்சயமா நிச்சயமா. அந்த வீடியோ தனி உருவனா காமிக்கிறான். அவ்வளவுதான். இது ஒரு புரட்சிகரமானதுதான். நிச்சயமா யாரும் எடுத்து செய்யாததுதான். இதுவரைக்கும் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு பத்தியும் சித்தர்களோட அனுபவங்களை பத்தியும் நீங்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. வரக்கூடிய எபிசோட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயனுள்ள நிகழ்ச்சிகள் நிறைய ஐயா தரமா இருக்காங்க. அதனால இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கண்டுகளியுங்க, விடாம பாருங்க. நம்ம உலக வாழ் நேயர்களுக்காக வேண்டி ஐயா எதனாச்சும் எல்லாருக்குமே பசுமலை சசிகுமாரனுடைய யூடியூப் சேனல் மூலமாக உங்களை எல்லாரையுமே நான் பாக்குறேன். உங்களுடைய எல்லாருடைய ஆதரவும் எப்ப இருக்கட்டும். அதே மாதிரி தனி ஒருவன் அப்படின்னு என்னுடைய சூழ்நிலையிலே நான் கொண்டு வந்துட்டு இருக்கேன். தனி ஒருவனாக இருந்து என்னென்ன சாதிச்சுட்டு இருக்கோம், என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது பூராமே நான் ஓப்பனா பேசதான் போறேன். இதே நேரத்துல ஒரு ஆர்வம் உள்ள இளைஞர்களாக இருந்தா தாராளமா பின்தொடர்ந்து வரலாம், தொடர்ச்சியா பார்க்கலாம், உங்களுக்கு அது புரியும். அதே நேரத்துல எந்த வகையை சேர்ந்ததுல எந்த வகையில நாம இதுல முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு எய்ம்ல இருக்கோம். இவர் நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில உலக அளவுல இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே கொஞ்சம் கூர்ந்து இதை படிச்சு வாங்க, தொடர்ச்சியா படிச்சு வாங்க. பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வரும். எல்லாமே நீங்க ஒரு மனசுல கணக்கு வச்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. தனி ஒருவன் பாகம்னு வந்தாலே பாத்துக்கிறீங்க. அது ஒண்ணுதான் தனி ஒருவன் வரக்கூடியது. நீங்களும் அப்படி ஆகலாமே அப்படிங்கறதான் என்னுடைய அவலாசைகள். வரணும், மக்களுக்குள்ள இது எழுச்சி வரணும். எந்த அளவுக்கு நான் வந்துட்டு இருக்கேன் அது போல மக்கள் எந்த அளவுக்கு வரணும், சாதிக்க முடியும். ஒருத்தரையும் நம்ப வேண்டாம். அதுதான் தனி ஒருவன். யாருக்கும் யோசனை கேட்க வேண்டாம். ஆமா, யாருக்கும் யோசனை கேட்க வேண்டாம். இதை நீ எப்போதுமே அப்படியே உங்களுக்கு நான் பாடம் கொடுக்க சொல்றது மாதிரி நினைச்சுக்கிறேங்க. நாமளே சாதிக்கணும், நாம ஒருவனே தனித்தே வரணும். ஏமாற்றக்கூடிய உலகம் இல்லையாது. ஏமாற்று எல்லா விதத்திலுமே இருக்கு. பக்தியில இருக்கு, பணக்காரன்கிட்ட இருக்கு, ஏழை எளிகிட்ட இருக்கு. போறாமே அது ஒரு பாகமா மாறிட்டு வருது. யாரையும் நம்ப வேண்டாம். நமக்கு அந்த 6 அறிவை கொடுத்திருக்கான். அந்த 6வது அறிவை யோசனை பண்ணி பார்த்தாலே போதும். நான் மதம் சார்பற்றவன், அதே நேரத்தில் சாதிகள் இல்லாதவன், அனைத்துமே எனக்கு மானிட பிறவிகள் எனக்கு தேவை. அவ்வளவுதான். அந்த உள்ள சூழல்ல உங்க எல்லாருக்குமே நான் நல்ல ஒரு நிலையை போதனையாக கொடுக்குறேன். இன்னும் சொல்ல போனா வருங்கால சித்தன் தான் வச்சுக்கிறேங்க. சித்தன் ஆகிட்டு அப்புறம் சொல்றேன், சித்தன் ஆகணுங்கிற கட்டம் தான். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க அனைவருமே இந்த யூடியூப் சேனல் பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனலை கொஞ்சம் வரிசைப்படுத்தி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சது அப்படிங்கிறப்ப பிடிச்ச மாதிரிதான் இருக்கும். உங்க நண்பர்களுக்கு சொல்லுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மக்கள் எவ்வளவு தூரம் அதுல வர்றாங்கிறத நான் பார்க்கணும். எவ்வளவு பேர் நம்மளை பின்தொடர்ந்து வர்றாங்கன்னு நான் பார்க்கணும். அந்த சூழ்நிலையில எவ்வளவு பேர் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்றாங்க. அதே நேரத்தில் எனக்கு யார் கேள்வி கேட்ட கண்டிப்பா பதில் சொல்லுவேன். அது எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு கவலைப்பட மாட்டேன். அதுக்குன்னு தனியாக ஓப்பன்ல வச்சிருக்கேன். அந்த நம்பரும் இதுல வரும், பார்த்துக்கிறேங்க. இந்த உள்ள சூழ்நிலையில இந்த தனி ஒருவன் என்ன அது? இந்த உள்ள சூழ்நிலை தனி ஒருவன் ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்கிறாரு. என்ன என்னுடைய வாழ்க்கை வரலாறு அதுல முக்கியமா கலந்திருக்கும். நான் பட்ட அழுந்தி மேடு பல்ல எல்லாத்தையுமே ஏறி இறங்கி என்னுடைய அனுபவத்திலேயே நான் வந்துட்டு இருக்கேன். இந்த அனுபவத்துல எந்த அளவுக்கு நீங்க வந்திருக்கிறீங்கன்னு பாருங்க. இதுக்கு மேல நீங்க வரப்போது என்ன பின்தொடருங்க. உங்களுக்கு ஒரு குருவாகவோ ஆசானாகவோ
நான் வந்து நிச்சயமா நிற்பேன். புரியுதுங்களா? அந்த ஒரு சூழ்நிலையில நீங்க வாங்க. உங்க எல்லோருக்குடைய என்னுடைய மனமார்ந்த நன்றி.